ஹலோ கைஸ். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, கரெக்டாக வீராணம் ஏரிக்கு போயிட்டுருக்கேன். இன்றைக்கி வீக்கெண்ட் வருமா, மே 1ல் சரி லீவ் நாளில் கரெக்டாக போயிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னா, எங்கள் ஊர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வீராணம் ஏரி இருக்குது. கரெக்டாக காட்டுமன்னார் கோயில் பக்கத்தில் லால்பேட்டையிலேருந்து இருக்குது. நீங்கள் சேட்டேட்டு வழியாகவும் போகலாம், லால்பேட்டை வழியாகவும் வரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக இப்போ சேட்டேட்டு வழியாக போயிட்டுருக்கேன் பாருங்கள். அதாவது இந்த ஏரி பேர் என்னென்னா, ஃபஸ்ட்டு வீர நாராயணன் ஏரி இருந்துச்சு. அப்போ காலப்போக்கில் வந்து வீராணம் ஏரியா மாற்றி அமைக்கப்பட்டது. சும்மா இந்த ஏரி ஒரு 11 கிலோமீட்டர் நீளமும் 4 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட மிகப்பெரிய ஏரியாகும் கடலூர் மாவட்டத்தில். நான் கரெக்டாக ஒரு ஈவினிங் டைமில் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே நானும் என் ப்ரோஸும் கரெக்டாக ஒரு போயிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க ஈவினிங் டைம் சன்செட் டைமில். நான் அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி பார்த்துருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. சன்செட்லாம் பாருங்கள் அப்படியே மறையிருப்பாங்க கரெக்டாக ஒரு 5 மணிக்கிட்ட. நாங்கள் அங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அரை மணி நேரமாக உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தோம் நானும் ப்ரோஸும். கரெக்டாக ஒரு 6 மணிக்கு கிளம்பலாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா சன்செட் சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே ரம்மியமாக காட்சி இருக்குது பாருங்கள். அப்படியே பறவைகளும் பாருங்கள். அப்படியே டைம் ஆனோடனே எல்லாம் மரத்துக்கிட்ட வருப்பாங்க விளையாண்டுட்டு வர மாரி சூப்பராக. நம்மலாம் வந்து வாழ்க்கையில் வந்து சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் பறவைகள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணிக்கு தன்னோட இருப்பிடத்துக்கு தேடி போகிறது பாருங்கள் சூப்பராக. நான் கரெக்டாக 6 மணிக்கு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பறவைகள் சவுண்டாக கேட்டுச்சு. எனக்கு வேறு எதுவுமே கேட்கல. என் மனசுக்கு ரொம்ப ஒரு அமைதியான இடமா இருந்துச்சு இந்த வீராணம் ஏரியில். இந்த ஏரி வந்து வீராணம் ஏரி எப்போ கட்டப்பட்டதுன்னா 907 முதல் 953 வரை இது சோழகராக கட்டப்பட்ட இந்த ஏரியாகும். அது பார்த்திங்கன்னா இது இந்த ஆற்று ஒரு நீர் வந்து கடலை வீணாக கலப்புரை பார்த்துட்டு இந்த ஏரி கட்டினாங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே எந்த ஒரு மிஷினும் இல்லாமல் எப்படி சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்கள் ஏரியை. இப்போல்லாம் கட்டினா கூட முடியாது நம்மளால். மக்களே அங்கே பாருங்கள் பறவைகள் எவ்வளோ சூப்பராக போயிட்டு பாருங்கள். மிஸ் பண்ணாதீங்க யாரும். ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்கள். வேறு லெவல். கடலூர் மாவட்டத்தை யாரும் விசிட் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த வீராணம் ஏரி வந்து பாருங்கள். சேட்டாத்தோப்புலேருந்து பக்கத்தில் இருக்குது. அதாவது 14 கிலோமீட்டர்ஸ் வெறும் ஏரியா இருக்கும். நீங்கள் போய் பொறுமையாக வண்டியிலே பொறுமையாக ஸ்லோவாக பார்த்துட்டே போகலாம். அதாவது கல்கி ஒரு பொன்னியின் செல்வன் நாவல் பற்றி நம்ம பேசினா கண்டிப்பாக இந்த வீராணம் ஏரி பற்றி பேசினா ஆக வேண்டும். கைஸ், நீங்கள் பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருப்பீங்களே, கண்டிப்பாக அப்போ நீங்கள் ஒரு வாட்டி வந்து இந்த வீராணம் ஏரி வந்து பார்த்துருப்போங்க. இங்கே வந்து 1 மணி நேரம் ஆச்சு மக்களே. அப்படியே போய் கிளம்ப பொறுமையாக. சரி அப்போ டைம் ஆகி சொல்லிட்டு நான் போய் கிளம்பிட்டேன். நானும் ப்ரோஸும் லால்பேட்டில் வந்து ஒரு சம்சா சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிச்சு போய் கிளம்பிட்டேன் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் மக்களே. நன்றி.